கோல்ட்ரிப் இருமல் மருந்தால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னையில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கினர். தமிழக உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் முறையாக கண்காணிக்காத குற்றச்சாட்டில் இரு அரசு அதிகாரிகளும் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளனர். அடுத்த கட்ட நகர்வு என்ன? இருமல் மருந்து எடுத்துக்கொண்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் அரசு அதிகாரிகளும் அலட்சியம் காட்டிய குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே பார்மா உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் 7 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. உயிர்காக்கும் மருந்தே குழந்தைகளின் உயிரை பறித்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சளி மற்றும் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பால் உயிரிழந்தது ஆய்வில் தெரிய வந்தது. இதனையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் குழந்தைகள் குடித்த கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் நச்சுத்தன்மை இருந்தது அம்பலமானது. இருமல் மருந்தில் ட்ரைஎத்திலின் கிளைகால் என்ற ரசாயனம் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருந்தது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்டு தற்போது அதன் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர். மேலும் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து தமிழக உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் முறையாக கண்காணிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் சென்னை கோடம்பாக்கத்தில் ஸ்ரீசன் பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்களின் பாதுகாப்புடன் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதேபோன்று ஸ்ரீசன் மருந்து நிறுவனத்தை முறையாக கண்காணிக்கவில்லை என்ற புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளின் வீடுகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அதன்படி திருவான்மையூரில் உள்ள மருந்து ஆய்வாளர் தீபா ஜோசப் வீட்டிலும், அண்ணா நகரில் உள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குனர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான வீட்டிலும் ED சோதனை நடைபெற்றது. ஏற்கனவே இரு அரசு அதிகாரிகளும் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அந்த வழக்கின் அடிப்படையிலும் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாலையிலேயே சோதனை நடத்த சென்றனர். அப்போது அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் வெளியே காத்திருந்தனர். பின்னர் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பார்மா நிறுவனம் திறக்கப்பட்டதும் சோதனையில் இறங்கினர். கோல்ட்ரிப் மருந்து தயாரித்து வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருமல் மருந்து குடித்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் ஸ்ரீசன் பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் வீடு உட்பட சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 7 இடங்களில் ED ரெய்டு நடைபெற்றது. இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்த குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்திலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.